திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள காவல்காரன்பட்டியைச் சேர்ந்தவர் சிவசுப்பிரமணியன். 51 வயதான இவர் தாதக்கவுண்டம்பட்டியில் உள்ள பாரத் கேஸ் ஏஜென்சியில் வீடுகளுக்கு கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்யும் வேலை பார்த்து வந்தார். இவருக்கு திருமணமாகி மனைவி 3 மகள்கள் உள்ளனர். சிவசுப்பிரமணியன் தனது தாய் மற்றும் சகோதரன் குடும்பத்தினருடன் ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக வசித்தனர். இந்நிலையில் சிவசுப்பிரமணியன் கடந்த 19ஆம் தேதி இரவு வீட்டின் வெளியே வராண்டாவில் கயிற்றுக்கட்டிலில் தூங்கியுள்ளார். குடும்பத்தினர் வீட்டினுள் தூங்கினர். 20ஆம் தேதி அதிகாலை குடும்பத்தினர் வெளியே வந்து பார்த்தபோது சிவசுப்பிரமணியன் தலையில் பலத்த காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். இச்சம்பவம் குறித்து புத்தானத்தம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. மணப்பாறை டிஎஸ்பி காவியா, பயிற்சி டிஎஸ்பி விக்னேஷ் மற்றும் புத்தானத்தம் போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தினர். கைரேகை மற்றும் தடயவியல் துறையினர் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. மோப்ப நாய் நிலாவும் வரவழைக்கப்பட்டு குற்றவாளிகள் குறித்த தடயங்கள் கிடைக்கிறதா என ஆய்வு செய்யப்பட்டது. சிவசுப்பிரமணியன் உடல் மணப்பாறை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இக்கொலை சம்பவத்தில் தொடர்புடைய எதிரிகளை கைது செய்ய திருச்சி எஸ்பி செல்வநாகரத்னம் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடும் பணி தொடங்கியது. முதற்கட்ட விசாரணையாக சம்பவ இடத்தின் அருகில் இருந்த வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் 20ஆம் தேதி அதிகாலை 1:20 மணிக்கு கையில் இரும்பு ராடுடன் அடையாளத்தை மறைத்த நிலையில் 20 முதல் 25 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் சம்பவ இடத்திற்கு வந்து சென்றது பதிவாகி இருந்தது. சிசிடிவி காட்சியில் பதிவான நபரின் உயரம், முக ஒற்றுமை ஆகியவற்றின் அடிப்படையில் உருவ ஒற்றுமை செய்ததில் அவர் காவல்காரன்பட்டியைச் சேர்ந்த 25 வயதான ராதாகிருஷ்ணனாக இருக்கலாம் என யூகிக்கப்பட்டது. ராதாகிருஷ்ணன் கொலை செய்யப்பட்ட சிவசுப்பிரமணியனின் உறவினரின் 15 வயது மகளை கடந்த 2 வருடங்களாக காதலித்து வந்ததாகவும், இதனை அறிந்த சிவசுப்பிரமணியன் காதல் விவகாரம் தொடர்பாக அப்பெண்ணை கண்டித்ததாகவும், இது தொடர்பான பிரச்சனை இருந்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து ராதாகிருஷ்ணன் மற்றும் அவருடைய காதலி ஆகியோர்களின் செல்போன் தொடர்புகளை போலீசார் சோதனை செய்தனர். சம்பவம் நடைபெறுவதற்கு முன்னும் சம்பவத்திற்கு பின்னும் இருவரும் செல்போனில் தொடர்பில் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து பெங்களூருவில் பதுங்கியிருந்த ராதாகிருஷ்ணனை செல்போன் எண் மூலம் இருப்பிடத்தை கண்டறிந்து அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தனர். அந்த விசாரணையில் இறந்து போன சிவசுப்பிரமணியன் தனது காதலியிடம் காதலை கைவிடுமாறு வற்புறுத்தியதால் அவர் மீது ஆத்திரமடைந்து இரும்பு ராடால் தாக்கி கொலை செய்ததாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் ராதாகிருஷ்ணன் கொலைக்கு தூண்டுகோலாக அவரது 15 வயது காதலி இருந்ததும் தெரிய வந்தது. அதேபோல் ராதாகிருஷ்ணனின் தம்பி சேரன் மற்றும் அதே ஊரைச் சேர்ந்த சிவனேச செல்வன் ஆகிய இருவரும் குற்றவாளியை தப்ப வைக்கும் நோக்கில் 2 சக்கர வாகனத்தில் ஏற்றிச் சென்று கொலைக்கு பயன்படுத்திய பொருட்களை பதுக்கி வைக்கவும் அவரை பேருந்தில் ஏற்றி அனுப்பவும் உதவி புரிந்துள்ளதும் தெரிந்தது. இதனையடுத்து ராதாகிருஷ்ணன், அவரது 15 வயது காதலி, தம்பி சேரன் மற்றும் சிவனேச செல்வன் ஆகிய 4 பேரையும் போலீசார் கைது செய்து மணப்பாறை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காதலை கைவிடக் கூறி கண்டித்தவரை காதலன் மூலம் 15 வயது காதலி கொலை செய்த சம்பவம் மணப்பாறை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.